வணக்க மக்களே, நான் தான் உங்கள் உல்ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 4 தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் 1, 2, 3 ப்ளே பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்க நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஐஸ்கிரீம் 4ல் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஐஸ்கிரீம் 3ல் எல்லாரையும் பிடிச்சிட்டு இருப்பான் அந்த ராடு பையன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவன் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே பூந்து நம்ம அந்த 3 பேரையும், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்ற போகிறோம். சரி, ஓகே. என்னடா இது, எங்கடா போகுது வண்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இருங்க. இப்போ பாருங்க, நம்மளை எப்படிலாம் புஷ்ட்டு போகிறான். வெயிட், நம்மளை புஷ்ட்டு போல, நம்ம தான் அவன்கிட்ட மாட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம். ஏன்னா ஐஸ்கிரீம் 3ல் ஒரு சொல்யூஷனை விட்டு போயிருப்பான். அந்த சொல்யூஷனை குடித்து நம்ம குண்டாகி நம்ம காப்பாற்ற வந்துருக்குறோம். தலைவன் பாட்டுலாம் பாட்டு போகிறான். இருறா, உன் ஃபேக்ட்ரியில் வந்து ஒன்னே இப்போ நான் அடிக்கிறேன்டா. சரி, ஓகே. பாட்டுலாம் பாட்டு போகிறான் மண்டையன். ஆனால் தெரில இன்னும் என்னை பற்றி அவனுக்கு. சரி, ஓகே. எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு மட்டும் என்னடா இந்த பூட்டு போட்டு வச்சுக்கிறான், நம்மளுக்கு நார்மல் பூட்டு போட்டு வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். கேப்பாரா சார்லிக்கு இந்த ஜெயில் கட்டாகுது போலுது. அவன் பாருங்க என்ன பண்ணுகிறான். சரி குழந்தைங்களா, நீ எல்லாம் திரும்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் கடைசியா என்ன நான் பேசிக்கினீங்களோ அதை நான் பேசிக்கோங்க. ஆனால் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, சரியா? உங்களை எல்லாரையும் எனக்கு பிடிச்சிக்குது. கொழுன்னு குண்டா இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஸ்பெஷல் ரூமில் எல்லாரையும் கூப்பிட்டு புழிஞ்சி ஐஸ்கிரீமாக போகிறேன். சரி, அந்த மண்டையன் உள்ளே போயிட்டான். சரி, ஆஹா, நாடா இது இப்படி அச்சு வச்சிட்டான். ஆனால் யாரா இவன்? குட்டி ராடு போலுக்குதுங்க. சரி, ஓகே, இந்த டேபிளை தள்ளி விடுவோம். கச்சிச்சுரா. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மாண்ணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. சரி, ஓகே, இதை வச்சுருவோம். சரி, உடைக்கும் போது தானே இந்த சைடு போவான். இப்போ பாருங்க, என் கால் சைஸு கூட இருக்க மாட்டான். இவன்லாம் எடுத்து நோட்டை வச்சு சுற்றினுங்கிறான். டேய், ஏதோ பார்க்க இன்ஜினியர் மாதிரி இருக்கிறான். சரி, ஓகே, இவன் போவானா மாட்டானா? இவன் இந்த சைடு வந்தால் போயிடலாம். ஆடாடே. சரி, ஓகே, அவன் கிடக்குறாங்க சின்னப்பா இவ்வளோ, நம்ம போயிடலாம். ஐயோ, சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டான்டா. ஆஹா, வரான். அவன் இந்த இதுலலாம் பூந்து வர மாட்டான். சரி, ஓகே, பாத்ரூம்லலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைடா. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து என்னன்னு தெரில, திடீர்னு கட்சீன் வருது. என்னது? ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போ இந்த கண்ட்ரோல் ரூம்குள்ளே தான் நம்ம போகணும். சரி, நான் கூட தப்பிச்சு வெளியே போயிடுவான்னு பார்த்தேன். யாருங்க இவன்? மலை மாடு மாதிரி இருக்கிறான். இந்த மலையை நவுத்திட்டு நான் எப்படா அந்த ரூம்குள்ளே போகிறது? சரி, இப்போ நம்ம போயிட்டு இந்த ரூமில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா இது? ட்ராஃபியா? எவனுக்குடா இவன் ட்ராஃபி கொடுத்தான்? டேய், அவன் ஒரு இதுவும் நத்தின்னுக்கிறான். சரி, ஓகே. அந்த ரோபோட்டை பற்றி தான் கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ராடு வந்து ஸ்பெஷலாக உருவாக்கிக்கிறான் அந்த ரோபோட். இந்த ரோபோட்டுக்கு வெப்பன்ஸ் இல்லையா, எதுவும் இல்லையா. ஆனால் இந்த ரோபோட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஆனால் இதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னன்னா, மேலே இருந்து உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா இது வஞ்சிருமா இந்த ரோபோட்டு. சரிடா. சரி, இப்போ நம்ம கண்ட்ரோல் ரூம் நவுத்தோம்னா அந்த ரோபோட்டை நம்ம கீழே வைக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கடா இருக்குது? ஒன்றுமே இல்லைடா. பேருக்கு தான்டா இந்த ட்ராவெலாம் கொடுக்குறான். ஒன்றுமே இல்லைடா. அது தூக்கின்னு போய் வெளியே போடுங்கடா. சரி, வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, பிங்க் ஐஸ்கிரீம். இது யூஸ் ஆகும். இது இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு எங்கடா இருக்குது? ஓகே, 2 டோர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது என்னான்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இந்த மலையம் இருக்கிற இது. சரி, இப்போ இந்த டோர். ஆடா நாரப்பாயிலே, என்னடா டே, இப்போ தான்டா வந்தேன். தாடா சாவுடா. உன் வீக்னஸ்லாம் எனக்கு எப்போயே தெரியுண்டியே. சரி, இப்போ நம்ம போயிட்டு எங்கே இருக்குது? இப்போ ஒரு இதுவும் நம்ம ஸ்க்ரூ ஏதோ கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த ட்ராஃபி வச்சு தான் இது பண்ணணும். பரவாயில்ல, இவன் ட்ராஃபிங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரியா இருந்தால் நான் இது பண்ணுவேன். ஆனால் இவனுக்கு பெரும் பண்ணுற மாதிரி டிராஃபிக் குத்துக்கிறீங்க பாரா, அதுதான்டா சகிச்சிக்க முடியல. சரி, ஐயோ, டேய் ஒழுங்கா. அட என்னடா இது கைட்ட முடியல. டேய், இதை வச்சு தான்டா கைட்டணும். ஆஹா, இப்போ தான் கைட்டுது. சரி, இப்போ வந்து இவன் இங்கே இருக்கிற இந்த 2 ஆணியும் பிடிங்கிடுவோம். இது ஆணியாக ஸ்க்ரூவாக ஏதோ ஒன்று. சரி, பிடிங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கி போட்டு எங்கடா இருக்குது? அவன் வரானா இல்லையான்னு தெரில. சரி,
அவன் வரல தான் நெனைக்கிறேன். இங்க குரோபார் இருக்கும். இந்த குரோபார்ல ஒரு வேலை இருக்குது மேல. அத போய் பண்ட்டு வந்துரலாமா? வேணாமா? பண்ட்டு வந்துருவான். அவன் என்ன பெரிய ஆளா? அவன இந்த இது வச்சு ஒரு அடி அடிச்சா மயங்கி போட்டுருவான். சரி. எங்கடா இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? சரி, எங்க ஆள காணோம். இங்க தான். போறான். சரி, நம்ம அப்படியே நைஸா போயிட்டு போறான். இப்ப நைஸா அப்படியே இந்த நெட்டெல்லாம் அப்படியே இது பண்ருவோம். சரி, அவன் எப்படியோன்னு தெரிஞ்சு பார்த்துட்டான். இங்க வெடிய வச்சு விட்ருவோம். வாடா. டேய் வாடா டேய், தைரியமா இருந்தா வாடா. சாவுடா. ஆ வந்துட்டான். புடிக்கிற மாரி வரான். சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம போயிட்டு இந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு புடுங்கிட்டு புடுங்கியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இத மட்டும் எடுத்துப்போம். இதுக்கு மேல குரோபார் இதுவாச்சு. சரி, ஓகே. இப்போ போயிட்டு இந்த இது எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னொன்று பிங்க் ஐஸ்கிரீம் வேறு மேலே இருக்குது. அதை வேற வந்து எடுக்கணும். இப்போ நம்ம போயிட்டு இதை எடுத்துன்னு போய் இன்னும் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்போ தான் நம்ம என்ட்ராகவே போகிறோம். என்னண்ணா பண்ண போகிறானுங்களோ தெரில. சரி, ஐயோ இப்பயே பக்குன்னு இருக்குதுடா. சரிங்க, போவோம். எவன்லாம் இருக்க போகிறான்னு தெரில. சரி, ஒருத்தடா இவன் எப்படா இங்கே வந்தான்? டேய் என்னடா? ஓ, இவன் என்ன சொல்கிறான்னா, நான் எதுக்குடா, எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னுடைய மினி ராட்ஸ் பார்த்துப்பாங்க. அவங்க அவங்க எதனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க எதனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சவுண்டு போடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓகே. இப்போ தான்டா புரியுது. அதாவது அந்த நம்ம எதனா அந்த மினி ராட்ஸ் நம்மளை வந்து பார்த்துச்சுன்னா சவுண்டு போடுமா. அது வந்து அந்த தைரியத்தில் அவன் வேலை பார்த்துன்னுக்கிறானா. ஆடா டேய். சரி, ஓகே. இது அவன் இடம். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஐயோ, இப்போ தான்டா டேய். சரி, சனியும் பிடிச்சது இதுங்களாம் இருக்குது. நம்ம போயிட்டு யார்ரா அவன் தான் ராடோடைய அப்பா. அவன் போய் சேர்ந்துட்டான். இப்போ நம்ம போயிட்டு இந்த லேடரை வந்து எங்கே வைக்கணும்னா ஒரு இடத்துல வைக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் க்ரீன் ஐஸ்கிரீம் கச்சிச்சு. சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மினி ராடு வேலை பார்க்குது போலக்குது. சரி, ஆட பாவி. டேய் என்னடா இது அசிங்கம் பார்த்து ஃபோட்டோ என்னடா இப்படிலாம் வச்சு. ஓகே, லேடர் இங்கே வச்சிடலாம். ஓகே, லேடர் ஏதோ ஒன்று. சரி, இப்போ இதை நம்ம உடைக்கணும். அதுக்கு நம்ம போயிட்டு என்ன எடுத்துன்னு வரணும், ஒரு அதாவது இந்த எப்படி சொல்கிறது, எனக்கு வாயில் வரலையே. அதாவது இந்த ஃபயர்லாம் இது பண்ணுச்சுன்னா ஒரு சின்ன இது மாதிரி சின்னதா அது பெருசு ஒரு இது மாதிரி எமர்ஜென்சிக்கெலாம் வச்சுருப்பாங்களே, அது ஃபயர் இதுவோ ஏதோ ஒன்று. அது எடுத்துன்னு வரணும் போயிட்டு. ஃபயர் அணிக்க ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் அதை தான் தேடுறேன் எங்கே இருக்குதுன்னு. சரி, இங்கெல்லாம் எதுவும் ரொம்ப தூரம் போகுது. இதெல்லாம் திறக்க முடியாதா? போங்கடா. சரி, ஐயோ முட்டுச்சந்து. என்னடா இது, புதுசு புதுசாக ஏதோ இது பண்ணி வச்சுக்கிறான் மண்டையன். சரி, என்னடா அது கருப்பாக போகுது. ஓகே, இங்கே ஒரு வெண்ட்டு போகுது. இங்கே வந்துச்சு. சரி, இப்போ இங்கே தான் நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம். சரி, இந்த பட்டனை அழுத்தி விட்டுக்கணுங்க. இது நம்மளுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. சுற்றின்லாம் நம்மளால் அப்பப்போ வந்துன்னு இருக்க முடியாது. சரி, அடா பாவி, ஜீசஸ் அசிங்க பார்த்திக்கிறானுங்க டேய். ஆஹா, இங்கே பாருங்களேன், ஜீசஸ் இருக்க வேண்டிய இடத்துல டேய். ஆடா டேய், ஜீசஸ் அசிங்க பார்த்திக்கிறானுங்க. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இவன் இருக்கிறான். சாரி, இவனுடைய அப்பர். இதுடா ஐடி கார்டை. இதாங்க நம்மளுக்கு வேணும். சரி, ஓகே. இங்கே எல்லோ ஐஸ்கிரீமு. இதுவும் நம்ம 3 ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சாச்சு. சரி, டேய் என்னடா நீ ஜீசஸை அசிங்கப்படுத்திக்கிறாங்க, இவன் விடக்கூடாது. சரி, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், இந்த ஐடி கார்டு இதுதாங்க ராடோடைய இது. ஓகே, இங்கே 8, அங்கே நம்ம 3 பார்த்தோன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதுதான் ராடோடைய இது போல இருக்குது. ஐயோ, இங்கே ஒன்று வந்துச்சே. ஓரா சவுண்டு வர போகுதுங்க இதுங்களா, சனினுங்க. சரி, இப்போ நம்ம போயிட்டு ஐயோ இதெல்லாம் என்னடா மூடிக்குது. சரி, இந்த ஐடி கார்டு எடுத்து என்ன பண்ணால் நிறைய இது இருக்கும். அதில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இதுதான். இது ஒர்க் ஆகலை, இதுவும் ஒர்க் ஆகலை. இது சரி, ஓகே. இதுதான் நினைக்கிறேன். ஒர்க் ஆயிடுச்சு. போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம போயிட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே மேலே இது இருக்குதுல்ல, அந்த மலை மாடு நின்று இருக்கிற இடத்த நம்ம மறைக்கணும். சரி, இப்போ நம்ம போயிட்டு எங்கடா இருக்குது. சரி, வந்தாச்சு. அடே எதுக்குடா அதெல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, இவன் வரக்குறானே. ஐயோ, புஷ்டான்டா. ஆஹா டேய், எனக்குனே வரீங்களாடா. சரி, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், இதை போய் எடுத்துன்னு போய் நம்ம வைக்கணும். அதுதான் பண்ணணும். இப்போ நம்ம அவன் வேற வந்துட போகிறான் ராடு. அவனை இன்னும் ஆளுக்கு காணுங்க.
சரி எப்போ வேணா அவன் வருவான். நம்ம என்ன பண்ணுவோம், இது என்ன டோருன்னு இது பண்ணிக்கலாம். எங்கே பார்த்தாலும் இவன் இந்த சிலையா தான் இருக்குது. இதுதாங்க தேடின்னு இருந்தேன். சரி இப்போ நம்ம போயிட்டு இதே வழியில் போயிடலாமா? சரி இருங்க, என்ன பண்ணுவோம், இதே வழிலாம் வேணாம், நம்ம இந்த வழியிலே போயிடலாம். அவன் வந்தால் பார்த்துக்கலாம், இதை எடுத்து அச்சா மயக்கமாயிடுவான், அதை வச்சு தப்பிச்சிடலாம். சரி இப்போ நம்ம போயிட்டு இந்த கன்று தான் நம்ம கோடு போட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கோடெல்லாம் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். சரி இப்போ நம்ம போயிட்டு மேல் வழியாக இதை எடுத்து போட்டுடலாம். சரி வந்தாச்சு. இது எங்கடா போய் நான் போடணும்? சரி அது வேணுமே நம்ம அம்புஸ்து விட்டு போயிடலாம். ஏன்னா அப்போ தான் அவன் பார்த்து மேலே வருவான், நம்ம அப்படியே கீழே போயிடலாம். சரி நீ கத்துறா. சரி இதை நம்ம இப்படி போட்டு வச்சுருவோம். சரி ஓகே, அவன் வரமாட்டான். நம்ம இதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இது உள்ள பூந்து போகிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் இப்படி தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி நம்ம இன்னொரு வழி இருக்குது, அதில் போய் பார்ப்போம். அதில் போயிடும். அவன் வர ஐயோ டேய் ஏன்டா கத்துறா, கம்முன்னுறா. சரி அந்த பிங்க் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு போயிடலான்னு பார்க்குறேன். அவன் வேற கத்தி ஊற கூட்டுறான். சரி எங்கடா இருக்குது அந்த பிங்க் ஐஸ்கிரீம்? அதோ இருக்குது. எர்ரா பிங்க் ஐஸ்கிரீமை, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானாடா டேய்? மனுஷனை வச்சே ஐஸ்கிரீம் தயாரித்து மனுஷன் சாப்பிடுவானாடா? சரி இந்த ஐஸ்கிரீம் நம்ம என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம சாப்பிட போகிறதில்ல. அதாவது என்ன பண்ண போகிறோன்னா, ஐயோ வந்துட்டானே டேய், உன்னை அங்கே வருவான் தானே நினச்சேன். தாடா ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா? சரி இது நான் அதே அவனே சாப்பிட மாட்டான். ஐயோ சரி இப்போ நம்ம போயிட்டு இங்கே அவன் அங்கே வரான், நம்ம இப்படி போயிடுவோம். கத்துறா நீ கத்துறா. சரிங்க போயிடலாம். ஐயோ போக முடியலையே. அப்பா வந்தாச்சு. இப்போ அவன் எப்படியான்னு தெரிஞ்சு இங்கே மேலே தான் இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இங்கே வேற பிடிச்சிச்சிடா. ஏன்டா உங்களுக்கு வேலை இல்லையாடா? ஏன்டா இது பண்ணிக்கிறீங்க? சரி ஓகே, இதுக்கு அந்த பெரிய ராடே பரவாயில்ல போலுக்குதுடா. சரி இப்போ நம்ம போயிட்டு இது ஃபஸ்ட் ஐஸ்கிரீமை போய் வச்சுருவோம். இன்னொரு ஐஸ்கிரீம் இங்கே இருக்குது, நம்ம போய் ஃபஸ்ட் ஐஸ்கிரீமே வச்சிடலாம். எங்கடா ஃபஸ்ட் ஐஸ்கிரீம் வைடா. சரி ஓகே, இப்போ செகண்ட் ஐஸ்கிரீமை போய் வச்சிடணும். எங்கடா இருக்குது எல்லோ ஐஸ்கிரீம்? சரி வச்சா அது எங்கடா இருக்குது? அது வேறு மூச்சிக்கிச்சிங்க. சரி எங்கடா இருக்குது? வச்சாச்சுரா. இன்னொன்று நம்ம போய் க்ரீன் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வரணும். சரி இப்போ இந்த இது தான் நம்ம எடுக்கணும். அவன் இன்னும் வரல, ஆளுக்கான எங்கே தான் இருப்பான்னு தெரில. சரி ஓகே, அப்படியே கோடை பார்த்து வச்சுப்போம். இங்கே 3 இருக்குது. இதை கண்டினியூவாக இந்த ரெட் கார்பெட் இங்கே 5 இருக்குது. இந்த ரெட் கார்பெட்டை ஐயோ பார்த்துட்டான்டா மண்டையே. ஐயோ ஒரு பொருள் கூட இல்லையாடா? எந்தாடா நான் போய் எடுக்கிறது? நல்ல வேலை அது மயங்கி கிடக்குது. அவன் பின்னாடியே வந்துன்னுக்குறான். இப்போ நம்ம போயிட்டு இந்த ஃபயருக்குலாம் இது பண்ணுவாங்களா, அதை எடுத்து ஐயோ புஷ்டான்டா. வரான்டா அவன் வேற பின்னாடி. ஐயோப்பா ஏஞ்சாச்சு. இப்போ இது எடுத்து அவன் மண்டையில் வச்சிருவோம். எங்கடா இருக்குது? எங்கடா இருக்கிறான் அவன்? டேய் மண்டையா வாடா. என்னடா நீ டேய் போடா டம்மி பீஸ். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மணரை பிடிச்சிருப்பான். சரி இப்போ நம்ம போயிட்டு இதை போய் என்ன பண்ணணும்னா, அங்கே ஃப்ளோரை நம்ம உடச்சி விடணும். இதை வச்சு தான் நம்ம உடைக்கணும். சரி அப்படியே நம்ம கோடை பார்த்துட்டு போவோம். 3 5. சரி இப்போ நம்ம அப்படியே இந்த வண்டிக்கு பின்னாடி என்ன இருக்கான்னு பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஈவில் நன் 2ல் ராடு உடைய அப்பா எடுத்துன்னு வருவான், அந்த வண்டியை தான். இதை எடுத்து இங்கே ஷோ காட்டுற மாரி காமிச்சின்னுக்கிறான். சரி ஓகே இருங்க, இங்கெல்லாம் என்ன கோடு இருக்கான்னு பார்ப்போம். இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ரெட் கார்பெட்டை ஃபாலோ பண்ணி தான் கோடு இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இதில் என்ன பண்ணுவோம், இதை உடச்சி விட்ருவோம் ஃபஸ்ட்டு. இதை வேறு எடுத்துன்னு கையிலலாம் சுற்றின்னு இருக்க முடியாது. இதை தான் உடைக்கணும். ஒர்றா. அப்பா ஒரு வழியாக உடச்சாச்சு. போடு வேறு மாதிரி. அவன் வேறு வந்துட போகிறான். மண்டையன் சவுண்டு கேட்டு கன்ஃபார்ம் வருவான். இங்கே இன்னும் ஆளை காணோம். வந்தால் அப்படி ஓடிடலாம். சரி அவன் ஆளை காணுங்க, எனக்கு தெரிஞ்சு மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ இவனுங்க தொல்லை அவனே பரவாயில்ல போலக்குதுடா டேய். இவனுங்க தொல்லை தான்டா பெரிய தொல்லையாகுது, போடா அப்படி. சரி இப்போ நம்ம இங்கெல்லாம் கோடு இருக்கான்னு பார்க்கணும். டேய் என்னடா இங்கெல்லாம் ஒரு கோடும் இல்லைடா. நம்பர் எதனா இருக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு எல்லாம். ஓகே வேறு எதனா இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எதனா கன்ஃபார்ம் கோடு இருக்கும். இங்கெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி பின்னாடி இன்னொரு டைமு வேணா விடுங்க, அந்த வண்டி பின்னாடியே இல்லை. சரி அவன் வர மாதிரி இது. சரி இது என்ன வழின்னு தெரில. இந்த வழியா? நான் கூட இது கூட தெரியாத மாதிரியே வந்தேன். சரி ஐயோ பயந்துட்டேங்க, இந்த இதுவை பார்த்தே நான் பயப்படுறேங்க.
சரி அவன் இன்னும் ஆளை காணுமே எங்கடா இது நான் கூட ஒரு பக்கம் சிலை தான் நினச்சேன். பார்த்தா வந்துட்டான். சரி இதை எடுத்துப்போம். நல்ல வேலை இதை எடுத்துட்டு நம்ம அப்படி போயிடுவோம். ஏன்னா வந்தானா வச்சுக்கோங்களேன் டம்முன்னு மண்டையில் ஒரே அடி மயக்கம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாம். சரி இப்போ நம்மளுக்கு ஐயோ இவனுங்க தொல்லை தான்டா சத்தியமாக தாங்க முடியல. அவன் கூட என்னை விட்டு ஓடுவான் போல இது இவனுங்க தான்டா. ஐயோ டேய் டக்குன்னு அது மாதிரி வராதடா. சரி இருங்க இங்கே தான் நம்ம கோடு என்ட்ரு பண்ணோம். இருங்க இவனுக்கு ஒரு அடியை போட்டு கிளம்பிடலாம். வாடா அடைய மாட்டியா இந்தாடா சாவடா. என் தெரிஞ்சு மயக்கம் போட்டான் தான் நினைக்கிறேன். சரி ஐயோ டேய் வெளியவே நிற்காதடா. இவனுங்க வேலை செய்கிறானுங்களா இல்லை என்னை பிடிக்கிறது இது பண்ணுறானுங்களா? வேலை செய்யுங்கடா கம்முன்னு. வந்துட்டானுங்க பிடிக்கிற மாதிரி. சரி இப்போ நம்ம போய் அந்த க்ரீன் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வந்துடுவோம். ஐயோ டேய் கம்முன்னு விடுங்கடா. டென்ஷன் பண்ணாதீங்கடா. நீங்கள் மட்டும் என் கையில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நசுக்கியே கொண்டுருவோம்டா உங்களை அடிக்கிற மாதிரி. ஐயோ இவனுங்க ஒருத்தானுங்க ஆனா ஷாக்கு விட்டுறானுங்க. சரி இப்போ நம்ம எங்கே போகணும்டா? இது வேற அப்பப்போ வேற நம்மளுக்கு வழி வேற கன்ஃபியூஸ் ஆகுது. சரி எங்கடா இருக்குது வழி? அவன் ஒருத்தன் ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு சொல்லிட்டு வழியை கன்ஃபியூஸாக கட்டி வச்சுக்கிறான். சரி இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் வந்துட்டோம் எங்கடா இருக்கிறோம்? இது இல்லை. சரி அது என்ன வழின்னு பார்க்கலாம். சரி இது எங்கடா ஊரு? வந்தாச்சு. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே இருக்கிறவன் எல்லாம் மிஷினு, இவன் ஒருத்தன் தான் மனுஷன். இவனுக்கு ஒரு டாய்லெட் கட்டினா போகணும். எதுக்குடா கிட்டத்தட்ட 4, 5, 6 டாய்லெட் கட்டி வச்சுக்கிறான். சரி அது விடுங்க. நம்மளுக்கு இங்கே இம்மா தூரம் கஷ்டப்பட்டு ஐஸ்கிரீம் 3 ஐஸ்கிரீம் வச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பப்ளிகாம் கிடைக்கும். ஸோ இந்த பப்ளிகாம்கோசரம் என்ன நான் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன இது இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. என் சேனல் வெறும் 120 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நம்மளாம் எப்போ 1K அடிக்கிறது சொல்லுங்கள். சரி அதை விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி இப்போ நம்ம போய்ட்டு இந்த கேண்டி எடுத்துன்னு போய் நம்ம மேலே போடணும். அதுக்கு முன்னாடி கோடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அங்கே ஒரு கோடை நம்ம பார்த்துட்டோம். இங்கே 3 இங்கே 5. ஓகே இப்போ இன்னும் ஒரே ஒரு கோடு தான். ஏன்னா அங்கே 8 லாஸ்ட்டு வந்து 8 தான் வரும்னு நினைக்கிறேன். சரி அந்த கோடை தான் தேடினுக்கிறேன்டா. எங்கடா வச்சுக்கிறீங்க? ஐயோ இன்னும் ஒரு நம்பர்டா டேய். இன்னும் ஒரே ஒரு நம்பர்டா. எங்கடா வச்சுக்கிறீங்க அந்த ஒரு நம்பரை? ஆளே விட்றானுங்கடா. சரி இவனுக்கு வேற எவன்டா இவனுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தது? சாணியம் பூச்சவனுங்க. இவனை அடிக்கக்கூடாது. அவார்டு குத்தானுங்க பாரு அவனை அடிக்கணும் ஃபஸ்ட்டு. அவார்டு குத்தி இவனை பெரிய ஆள் வைக்கிறதே அவனுங்க தான். சரி எங்கடா இருக்கிற? டேய் எங்கடா இங்கெல்லாம் போக முடியாது போல இது. அதோ இருக்குது 1. அப்போ வந்து 3518 இதுதான் கோடு. ஐயோ டேய் ஸோ எப்பா இவனுங்க விடுங்க. இவனை விட்டு தள்ளுங்க. நம்ம போய் கோடை போடுவோம். எங்கடா இருக்குது வழி? இவன் ஒருத்தன் ஃபேக்ட்ரி கட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வழியை தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றான். சரி ஐயோ டேய் இங்கே தாண்டா போகணும். அவன் வேறு இங்கே வந்துடுவான். நம்ம போயிட்டு கோடை என்ட்ரு பண்ணுறோம். எங்கடா இருக்குது? 3 5 1 8. எங்கடா 8? அழுத்துறா 8. சரி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம்? மேலே போய் கேண்டியை போட்டு அதுக்கப்புறம் இந்த கன்று எடுத்துப்போம். அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சுடா. சரி இப்போ நம்ம போய்ட்டு ஐயோ ஏற முடியலையே. ஏறா ஏறா ஏறா. இங்கே பாருங்க எம்மா கஷ்டப்பட்டு என்ன நான் பண்ணிக்கிறேன். எல்லாம் சும்மா உக்காந்துன்னு வேடிக்கை தான் பார்த்துன்னுக்குறாங்க பாரு. எங்கடா எதனா சின்னதாக முயற்சி பண்ணுறீங்களாடா? இவனுங்களுக்கு மட்டும் நம்ம போய் காப்பாற்றணுமா? லூசு பசங்க. நம்ம எம்மா கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி பல பேர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு காப்பாற்றினா போய் போய் சும்மா உக்காந்துன்னு அழுதுனுக்குறாங்க. சரி அவனுங்க விடுங்க. நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். நம்ம தான் ஹீரோங்க. நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். வேறு வழியில் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரில. சின்ன பசங்க விட்டு தள்ளுங்க. சரி ஓகே இந்த கார்பெட்டை எங்கடா நானும் வைக்கணும்? வச்சு வச்சு பார்க்குற வரவே மாட்டேங்குது. டேய் எங்கடா வைக்கணும்? அது காட்டுது. எங்கே? இங்கே தான் காட்டுது. டச் பண்ணுறா. இங்கே தான் இங்கே தான் இங்கே தான். அப்பா இப்போ நம்ம போய் கன்று எடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. அப்பா இப்போ இந்த மலை மாடை எழுப்பணும். அது இவன் சாதா இது மாதிரிலாம் எப்படி சொல்கிறது? கும்பகர்ணனை எப்படி எழுப்புவாங்க? தம்பி இந்தாப்பா சாப்பாடு ஏஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லலாம் எழுப்பணும். ஆனால் இவனுக்கு வந்து எப்படின்னா நம்ம தட்டினாலாம் ஏற்ப மாட்டான். நம்ம போய் இவனுக்கு லைட்டாக ஒரு ஷாக் கொடுத்தா தான் ஏற்பான். அது மாதிரி தான் இவனுக்கும். இப்போ எங்கடா இருக்குது அந்த அட பாவி
நான் பாட்டுன்னு இப்படி வந்துனுக்கிறேன். அது பக்கத்தில் தான்டா இருக்குது. டேய் நான் ஒருத்தங்க அங்கே போய் தேடினுக்கிறேன் கன்று எங்கடான்னு. வச்சுக்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க திருடி எப்படி ஷோ இது மாதிரி வச்சுன்னுக்கிறான். சரி இப்போ நம்ம போயிட்டு அது இன்னும் இங்கே யாரா இருக்கிறா? ஒருத்தனும் இல்லைடா இங்கே. எல்லாம் ரோபாட்டாக தான்டா இருக்குது. சரி இவன் இங்கே இருக்கிறான். சரி ஓகே. கும்பகர்ணிக்கு எப்படி சாப்பாடோ அதேமாரி இவனுக்கு லைட்டாக ஷாக் குத்தா போதும் ஏஞ்சிருவான். டேய் தம்பி, டேய் டேய் இங்கே பாடுறா. டேய் மரியாதை கொடுறா. இங்கே பாடுறா பேசின்னு தான்டா இருக்கிறேன் முன்னாடியே. டேய் இப்போ நீ வந்து என்னை பார்த்தனா உன்னை விடுவேன், இல்லைனா உனக்கு ஷாக் அடிப்பேன். ஏஞ்சிரு. என்ன நீ பத்துனே இருக்கிற? வாடா டேய் வாடா. நான் தான்டா வச்சேன். இங்கே வாடா வாடா இங்கே கீழே விழு. ஓகே கைஸ் ஒரு வழியாக முச்சாச்சு. அப்போ பாருங்க எப்படி பத்துன்னு கிடக்குறான். நீ இப்படியே பத்துன்னு கடை உன்னை க்ளீன் பண்ணுவாங்க வந்து. சரி ஓகே இவன் கதையை முச்சாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ கண்ட்ரோல் ரூமில் போயிட்டு பட்டன் ஆன் பண்ணோம். அது மட்டும் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகே என்ன லாக் போட முடியுமா? லாக் போட முடியலையே. ஃபஸ்ட்டு சரி சாத்து பட்டன் அழுத்தி விட்டு எல்லாரும் காப்பாற்று ஃபஸ்ட்டு. அப்பா ஒரு வழியாக முச்சாச்சுடா சாமி. அப்பா எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. சரி ஓகே கைஸ் ஒரு வழியாக எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. இனிமேட்டு தான் இருக்குது ஆட்டமே. டேய் வாங்கடா. அவன் வந்தால் புச்சிருவான்டா. இது மாதிரி தான்டா பண்ணி காரில் இது பண்ணிங்க. வந்துட்டான். டேய் என்னடா பண்றீங்க நீங்க? இங்க வாங்கடா. டேய் சின்ன பசங்களா இங்க வாங்கடா ஒழுங்க. டேய் எப்படா தப்பிச்சிங்க? ஜஸ்ட் மிஸ்கா தப்பிச்சிட்டோம். இந்த பசங்க என்ன ரொம்ப கடுப்பேற்றினுங்கிறாங்க. அப்படிடா அவங்க தப்பிச்சாங்க. இரு இந்த ஒரு வழி தப்பிக்கிறதுக்கோசரம் இல்லை, இன்னும் என் ஃபேக்ட்ரியில தான் மாட்டின்னுங்கிறாங்க. இது ஒரு விஷயமே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் எல்லாரையும் பிடிச்சிரும். சரி ஓகே கைஸ் ஒரு வழியாக நம்ம வெற்றிகரமாக ஐஸ்கிரீம் 4 முச்சாச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டுருங்க. நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.